சார் இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாங்களா சார்? நிகழ்ச்சிக்கு போகலாம் ராரா பிரபு சார். ஏற்கனவே நீங்கள் அவரோட நின்னா அவர் பத்திரமா இருப்பார் நம்ம மருது. இப்போ அவர் முண்டமாக இருந்தால் தலை இருந்தால் எவ்வளோ பத்திரமா இருக்குன்னு தோணுது நமக்கு. என்ன இன்னைக்கு செய்ய போகிறீங்க சார்? தலையுள்ளவங்களோட வாழ்கிறதே பெரிய விஷயங்க சார். இப்போ இந்த தலையில்லாத முண்டை மருதுவ பண்ணுறாரு, அவர் கூட என்னுடைய வாழ்க்கையை எவ்வளோ சிரமப்படுறேன்னு பாருங்கள் சார் நீங்கள். அதாவது படம்லாம் எடுத்துட்டாங்க, முகத்தை பார்க்காத காதல்னு. இது முகமே இல்லாத காதல் இது. ஓகே மருது பிரபு அசத்துங்க. காற்றிருக்கு தன்ன புள்ள அடி தொட்டு புட்டா தோட்டமில்லே வாடி உள்ளே தண்ணி கருத்திருச்சு அவள சத்தம் கேட்டிருச்சு ஊரோ உறங்கிருச்சு நாம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு அதை முதலிரவு தொடங்கிருச்சு ஒரு தன்ன கடி தங்கின கடிதா. ஐயோ 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 வாங்கடி வாங்க வந்து ஆக வேண்டியதை பாப்போம் வாங்க. ஐயோ இவன் முகரக்கட்டைக்கு ஒரு முதலிரவு, இவனுக்கு பால் ஒரு கேடு. சுந்தரி ஏமா அங்கே நின்ட்ட? வா வண்ண நிலவே வா, வஞ்சி கொடியே வா, வசந்த மண்டபமே வா, ஓடாத ரயிலே வா, உருகாத தேனே வா, வா வா வா. நல்லா இருந்தது ராரா பிரபு. நீங்க வழக்கம் போல அந்த பொம்பளை வேஷத்தில் அதத்திட்டீங்க. இன்னைக்கு மருது நீங்களும் வடிவேலு மாதிரி அப்படியே மூவ்மெண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஆனா இது எதுக்கு தலையில்லாத முண்டை மாதிரி பண்ணீங்க? அதுக்கு ஏதாவது ரீசன் உண்டா? பிராக்டிஸா பண்ணாம பிராக்டிஸோட காமெடி சேர்ந்து பண்ணணும். இல்ல நிஜமா வந்து தலையில்லாத முண்டை பார்த்தா பயமா இருக்கும். ஆனா அது காமெடியா தான் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நல்லா பண்ணீங்க. நன்றி.